ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் இந்த வருஷத்துக்கான முதல் அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் ஆடிப்பட்டத்தில் போட்ட காய்கறிகள் இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய ஹஸ்பண்டும் எங்கள் பேரன் ஆதிக்கும் தான் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கொத்தவரை நல்லா காய்ச்சிருக்குது. கொத்தவரை ஒரு 10-12 செடிகிட்ட இருக்கும். கொஞ்சம் முத்துறதுக்கு முன்னாடி நம்ம அதை பறிச்சிடணும். அதனால் இப்போது அதை அறுவடை ஆரம்பித்தாச்சு. இதில் கொத்தவரை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பெரிய பிரச்சனையே இல்லாமல் வளர்க்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம். சீக்கிரமே ஹார்வெஸ்ட்டும் பண்ணிடலாம். ஏன்னா கொத்தவரையில் பூச்சி நோய் தாக்குதல் அவ்வளோவா நான் பார்த்ததில்ல. ரொம்ப ஈஸியாக வரும். நாங்கள் அடி உரம் போட்டதோடு சரி, வேறு எதுவும் பண்ணல. ரொம்ப நல்லா வந்துட்டுருக்குது. மாடி தோட்டத்தில் நம்ம செடிகள் வைக்கிறப்ப ஒரு 10 தொட்டியாவது வச்சாதான் அந்த செடிகள்லேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகள் கிடைக்கும். அதனால் எங்கள்கிட்ட இப்போது கொத்தவரை நிறையா இருக்குது. ஒவ்வொரு தொட்டிலையும் கொத்தவரை 2 செடிகள் போட்டிருக்கோம். அதனால் நிறைய செடிகள் இருக்குது. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா முள்ளங்கி. நான் ஏற்கனவே முள்ளங்கியை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிகினஸாக இருந்தால் முள்ளங்கிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா முள்ளங்கி நமக்கு 45லேருந்து 60 நாளைக்குள்ளே ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடும். அப்படி தான் இப்போ முள்ளங்கி ரெடியாக இருக்குது. நாங்கள் நிறைய முள்ளங்கியில் விதை போட்டிருந்தோம். ஒரே தொட்டியிலேயே நிறைய போட்டிருந்தோம். அப்போ சில முள்ளங்கி சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. அதை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணால் போதும். அப்பப்போ நம்ம வீட்டுக்கு தேவையானதை அப்பப்போ பறிச்சுக்கலாம். அதனால் எல்லா முள்ளங்கியும் பறிக்கலை. எது ரெடியாக இருக்கோ அதை மட்டும்தான் பார்க்குறோம். சிலது சின்னதாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இது ஒரு 3 தொட்டியில் போட்டிருக்கோம். ஒரு தொட்டியில் சராசரியாக ஒரு 10 முள்ளங்கியாவது இருக்கும். இதுக்கும் அடி உரம் நல்லா கொடுத்தோம். அவ்வளோதான், நல்லா வந்திருக்குது. இப்போ பார்க்குறது பாகல். இது மிதிப்பாகல். இது மாடி தோட்டத்தில் அதுவாக வந்தது தான். இது நான் நினைக்கிறேன் கம்போஸ்ட்லேருந்து வந்திருக்கும் விதைன்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே ஒரு செடி இருந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இது 2வது செடி. நல்லா காய்ச்சிருக்குது. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே மிதிப்பாகல் ரொம்ப பிடிக்கும். அதுலேருந்து கொஞ்சம் பாகல் கட் பண்ணிக்கலாம். இப்போ சில சமயம் காய்கறிகள் மாடியில் அறுவடை பண்ணுறப்ப இன்னும் ஒன்று விளையட்டும், அதுக்கப்புறம் சேர்த்து 2ஐயும் பறிச்சுக்கலாம், இல்லை 3ஐயும் பறிச்சுக்கலாம்னு நினைப்போம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தா ஃபஸ்ட்டு விளைஞ்சது முத்த ஆரம்பித்து சில சமயம் பழுக்க கூட ஆரம்பிச்சிடுது. அந்த மாதிரி நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன். அதனால் அது கரெக்டாக விளைஞ்சோட நம்ம பறித்து வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா இது சாதாரண நீட்ட பாகல் தான். இது எங்கள் ஆத்விக் தான் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறாரு. அவர் பொதுவாக எங்கள்கிட்ட மண் கலவை செய்கிறதுலேருந்து தண்ணி ஊற்றுறதுலேருந்து அவரோட பங்களிப்பு எப்போவுமே இருக்கும். நாங்கள் மாடி தோட்டத்துக்கு மாடியில் வேலை செய்ய போனால் எங்கள் கூடயே வந்துடுவார். என்னென்ன செய்கிறோமோ கூட அவரும் சேர்ந்து செய்வார். அதனால் அவருக்கு சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி வச்சுருக்கோம், அவரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அவருக்கு அது இல்லாமல் பாகக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் சண்டே ஆனால் அவருக்கு ரொம்ப ஜாலி தான். எங்கள் கூடயே சுற்றிட்டுருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடியில் வளர்கிற தட்டை. இந்த தட்டை ஒரு 4 செடியில் இருக்குது. நல்லா நம்ம பந்தல் அமைப்பெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதனால் நல்லா பரவலாக அது போயிட்டுருக்குது. தட்டையும் ரொம்ப வேகமாக வளர்ந்துச்சு. சீக்கிரமாகவே ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் பார்க்குறது எல்லாமே, இப்போ இது வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே சீக்கிரமாக ஈல்டு கொடுக்கக்கூடியது. நம்ம மாடி தோட்டம் போடுறவங்க ஃபஸ்ட்டு இந்த காய்கறிகள்லாம் நம்ம யோசிக்கலாம். பாருங்கள் தட்டை எவ்வளோ பறிச்சாச்சுன்னு. அடுத்தது வெண்டை. வெண்டை ஒரு 4-5 வெண்டை தான் இப்போ ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. சிலதெல்லாம் பூ பூத்துருக்கு, சிலது பிஞ்சு இப்போ தான் இருக்குது. அதனால் இதை அப்புறம் தான் ஹார்வெஸ்ட் பண்ணணும். இது புடலை. புடலை ஒன்றே ஒன்று ரெடியாக இருக்குது ஹார்வெஸ்ட்டுக்கு. அதனால் அதையும் பறிச்சுக்கலாம். நான் ஏற்கனவே கீரை வளர்ப்பு பற்றி வீடியோ பதிவிட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, அப்புறம் புளிச்சக்கீரை, இந்த 5 வகை கீரைகளையும் விதை போடுறத வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். இந்த கீரைகள் எல்லாமே இப்போ அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இதில் எது பெருசாக இருக்கோ அதில் பூ வர்றதுக்கு முன்னாடி அந்த கீரைகளை பறிச்சிடணும். அதனால் எல்லா கீரைகளையும் பறிக்கலை. எது நல்லா வளர்ந்து வந்திருக்கோ அந்த கீரைகளை மட்டும் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன செடிகளாக இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம். அடுத்து ஒரு 2 நாள் கழித்து பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணது. புடலங்காய், 2 வகையான பாவக்காய், அப்புறம் முள்ளங்கி, வெண்டைக்காய், தட்டை, கொத்தவரங்காய், அப்புறம் கீரைகள். இதுதான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் காய்க்க ஆரம்பிக்கலை, பூக்கள் பூத்துட்ருக்குது. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம்.